எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியிலே வர தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் உபதேசம் என்கிறதான தலைப்பிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே தியானித்ததான அந்த வேத பகுதியுடைய இரண்டாவது செய்தியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்று தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை இருக்கிறதான வசனங்களிலிருந்து நாம் வேதத்தை தியானித்தோம். இன்று அதுடைய 40வது வசனமும் 41, 42 இந்த 3 வசனங்களை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். மேலே இருக்கிற பகுதியை குறித்து நான் உங்களிடத்திலே நேற்று தியானித்தேன். இப்போது 40வது வசனத்தை தியானிக்கலாம். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியை விட்டுவிடு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:40 ஒரு உபதேசத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னோடு கூட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு உன் அங்கியை விட்டுவிடு. பொதுவாக யாரும் செய்ய முடியாத, செய்ய தயாராகாத ஒரு உபதேசத்தை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நம்மோடு கூட வழக்காடி நம்முடைய பொருட்களை, நலமாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினால் அதை விட்டு விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உபதேசம் கடினமான உபதேசம். கண்டிப்பாக இதை செய்கிறவர்கள் குறைவாக 100க்கு 1% இருப்பார்களா என்று சொல்லி கேட்டால், அதாவது கிறிஸ்தவத்தில் இருக்க வாய்ப்புகள் மிகவும் கம்மி. ஏன்னா யாரும் தன்னுடைய உடைமைகளையோ தன்னுடைய பொருட்களையோ தனக்கு இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க, போட்டும் விட்டுருங்க, அதுக்கு எதுக்கு போட்டு அப்படின்னு சொல்லி சில நபர்கள் ஓகே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானிப்பார்கள். ஆனால் பொதுவாக யாரும் தன்னுடைய உடைமைகளை தன்னுடைய பொருட்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறால், நீங்கள் விட்டு விடுங்கள். நமக்கு இந்த உலகத்திலே பங்கு இல்லை. உலகத்திலே வாழ்கிற நமக்கு உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் சொந்தமானதல்ல. தற்காலிகமாக தேவன் இந்த உலகத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் மாத்திரம் வாழ்ந்த பிற்பாடு அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தியிருக்கிறதான நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். இந்த உலகத்தில் நாம் சில காரியங்களை இழந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய சகோதரனுக்காக அதை இழந்து தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே இழப்பு என்பது நமக்கு மிகவும் கடினமான, தாங்க முடியாத ஒரு வேதனை தான், உண்மை சம்பவம். ஆனாலும் கூட அந்த இழப்பை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மிடத்தில் வழக்காடி எப்படியாவது நம்முடைய பொருளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினால் விட்டு கொடுத்து விட்டு வெளியே வரும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பாருங்க, இந்த உபதேசம் கடினமான உபதேசம். இரண்டாவதாக 41வது வசனத்தில் பாருங்க, ஒருவன் 1 மைல் தூரம் என் கூட வா என்று சொல்லி பலவந்தம் படுத்தி கொண்டிருக்கும் போது நாம் அந்த நபரோடு கூட இன்னும் 1 மைல் நான் கூட வாரேன் என்று சொல்லி போக வேண்டுமாம். இதனுடைய பொருள் என்ன? நாம் பிரயாணம் பண்ணி போகிற காரியத்தை குறித்தா எழுதப்பட்டிருக்கிறது? இல்லை. இந்த உலகத்திலே வாழும்போது நமக்கு இருக்கிற சொந்த பந்தங்கள், மனைவி, கணவர், பிள்ளைங்க, மாமனார், மாமியார், உறவினர்கள், நண்பர்கள், இந்த ஜனங்கள் மத்தியில் எல்லாம் நாம் ஒரு பேலன்ஸில் தான் வாழ முடியும். நாம் அவர்களோடு கூட இசைந்து தான் வாழ முடியும். அதாவது சில நேரங்களிலே
சில இடங்களிலே நாம் சகித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று தான் இந்த வார்த்தையுடைய பொருள். ஆண்டவர் ஆகாரை பார்த்து சொல்லுகிறார். சாராளிடத்திலே சண்டை போட்டுட்டு வரும்போது ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, உன் நாச்சியாரோடு கூட நீ அடங்கி இரு, சாராளிடத்தில் போய் நீ அடங்கி இரு என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி விடுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அதோடைய பொருள் என்ன? சில நேரங்களிலே நாம் சில காரியங்களை சகித்து கொண்டு வாழ வேண்டியதாக இருக்கிறது. சில நண்பர்கள் இல்லைன்னா சில உறவினர்கள், அவர்களோடு கூட நாம் இந்த உலகத்திலே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆனால் சில காரியங்களை பொறுத்து சகித்து கொண்டு தான் இருக்கணும். சில ஆட்கள் கோபசாலியாக இருப்பாங்க, கோபப்படுகிற ஆளாக இருப்பாங்க. வேறு வழி இல்லை, நாம் அவங்க கூட வாழணும் அப்படின்னா நாம் அதை சகித்து கொண்டு தான் வாழ வேண்டியதாக இருக்கிறது. சில நபர்கள் சில வித்தியாசமான குணாதிசயங்களை உடையவர்களாக இருப்பாங்க, அவர்களோடு கூட நாம் வாழணும். அதுபோல் ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம் வேலை செய்கிற இடமா இருந்தாலும், ஒருவேளை அங்கே இருக்கிற ஓனர் இல்லைன்னா அங்கே இருக்கிற சூப்பர்வைசர், இவங்க எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல நாம் எல்லாம் சகித்து கொண்டு தான் இருக்கணும். ஒருவேளை நம்முடைய மனைவி இல்லைன்னா நம்முடைய கணவர், நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான கேரக்டர், நாம் விரும்பாத ஒரு குணாதிசயமாக அவர்களுடைய குணாதிசயம் இருந்தாலும் கூட அவர்களோடு கூட இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நாம் கொஞ்சம் பொறுமையாக ஒரு பேலன்ஸில் தான் வாழணும்னு தான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போ என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் தேவ சமூகத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்பினால் மேலே சொல்லப்பட்டிருக்கிற உபதேசம் பாருங்க. ஒருவன் உங்க கூட வழக்காடி உங்களுடைய ஆடையை வஸ்திரத்தை எடுக்கணும்னு சொல்லி அவன் போராடினா விட்டு கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். 2வது சொல்லுகிறார், ஒரு மைல் தூரம் உன்னை பலவந்தப்படுத்தி ஒருத்தன் கூப்பிட்டான் அப்படின்னா நீ இன்னும் 1 மைல் தூரம் கூட போ. அப்படின்னா பொறுத்து வாழு, சகித்து வாழு, விட்டு கொடுத்து வாழு, தாழ்மையில வாழு. சில நேரங்களிலே நாம் அப்படிதான் வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில ஆகும், வந்தே தீரும். அந்த இடத்துல எல்லாம் நாம இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் இந்த வார்த்தையின் மூலமாக. அதனால இந்த வார்த்தையை நாம கௌரவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் தன்னுடைய நாவினாலே உரைத்ததான வார்த்தை. 42வது வசனம் பாருங்க. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. கேட்கிறவனுக்கு கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு நீ முகம் கோணாது. ஆனால் கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது வட்டிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கைமாற்று அப்படிதான் கடன். கடன் அப்படின்னா ஒரு நபருக்கு நாம் அவருடைய தேவைக்கு உதவி செய்கிறோம், ஒரு கைமாற்றாக கொடுக்கிறோம், அவர்கள் அதை சில நாட்களுக்குள்ளாக திரும்ப தந்து விடுகிறார்கள். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்ககிட்ட கேட்கிற நபரிடத்தில் நீ முகம் கோணாத, நீ கடன் கேட்டா கொடுத்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு தெரியும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். சில நேரங்களிலே சில நபர்களுக்கு நாம் கொடுத்தா அவங்க திரும்ப தரவே மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை இருக்கிறது. சில நேரங்களில் சில நபரிடத்துல நாங்கள் போய் கேட்டால் வச்சிருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, தரமாட்டாங்க, அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கொடுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா எதை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இதில் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த உலகத்தின் வாழ்க்கை முக்கியம் அல்ல. இந்த உலகத்திலே நாம் சம்பாதிப்பதோ, இந்த உலகத்திலே சேர்த்து வைப்பதோ, அது எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும். சேர்த்து வைக்கக்கூடாது, பேங்கில் பேலன்ஸ் இருக்கக்கூடாது, நகை நட்டு வாங்கக்கூடாது, இல்லைன்னா நிலம் வாங்கக்கூடாது, வாகனம் வாங்கக்கூடாது, அப்படி அல்ல. எல்லாரும் இந்த பூமியிலே வாழும்போது சொத்து சேர்த்து வைக்கணும், பணம் சேர்த்து வைக்கணும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் நாம் அதை ஞானமாக, ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளு, அது எப்படி வாழுதுன்னு பாரு அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். அது உண்மை, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இதில் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, சில நேரங்களிலே நாம் எல்லாம் இழக்க வேண்டியதாக இருக்கும், எல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு பேலன்ஸான வாழ்க்கையை தான் இந்த உலகத்தில்
வாழ வேண்டியதாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் இந்த உபதேசத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த உபதேசம் ரொம்ப கடினமான ஒரு உபதேசம். இந்த உபதேசத்தின்படி வாழ்வது நமக்கு மிகவும் மிகவும் கடினமான ஒரு காரியம், உண்மைதான். ஆனாலும் இந்த உபதேசத்தின்படி நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செய்தியிலே இன்னொரு உபதேசத்தோடு கூட உங்களிடத்தில் வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.